வெண்ணிற இரவுகள் ரைட்டர் ஃபியோடோர் டஸ்டாயெவ்ஸ்கி. இந்த நாவலை பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இது ஒரு ரஷ்ய நாவல். தமிழில் நிறைய பேரால் மொழிபெயர்க்கப்பட்டு நிறைய பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. நான் அதில் திரு ரா கிருஷ்ணய்யா அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு எதிர் வெளியீட்டில் வெளியிடப்பட்ட பதிப்பை படித்தேன். இது ஒரு முழுக்க உணர்ச்சி வயப்பட்ட காதல் கதை. அதுக்குள்ள மனிதனோட உணர்வுகளை ரொம்ப யதார்த்தமாகவும் அழகாகவும் சொல்லியிருக்காரு. ஆங்கிலத்தில் இந்த நாவல் ஒயிட் நைட்ஸ் அப்படிங்கிற பேரில் வெளிவந்து உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த நாவலை தழுவி நிறைய படங்கள் எடுக்கப்பட்டு வெளிவந்திருக்கு. சரி, இது உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸான நாவல், நிறைய பேரால் படிக்கப்பட்டிருக்கு, நிறைய பேரால் பேசப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த நாவலை படிக்கலாம் அப்படின்னு தொடங்கும்போது, என்னதான் இருந்தாலும் இது ஒரு காதல் கதை. முடிவில் என்ன நடக்க போகுது, 2 பேர் சேர போகிறாங்க இல்லைன்னா பிரிய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சோர்வு இருந்துச்சு. படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ரைட்டர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த நாவலுக்கு முன்னுரை எழுதியிருந்தாங்க. அதை படிக்கும்போது அந்த முன்னுரையில் இந்த ரைட்டர் டஸ்டாயெவ்ஸ்கியை பற்றி சொல்லியிருந்தார். டஸ்டாயெவ்ஸ்கியை வாசிக்கிறது அப்படிங்கிறதுனா எப்படின்னா, ஒரு பயமும் பதட்டமும் இருக்கிற மனுஷங்கிட்ட நம்ம கை குலுக்கணும்னா அந்த பயமும் பதட்டமும் நம்மளுக்கு எப்படி தொத்திக்குமோ அந்த மாதிரி. அப்படின்னா அவரோட நாவலை நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள ஆழமாக பூட்டி வச்சிருக்கிற உணர்ச்சிகள் அவரோட எழுத்துக்களில் வெளிப்படுது. அவரோட நாவலை நம்ம படிக்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஆழமாக இருக்கிற அந்த உணர்ச்சிகள், அவமானங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு இந்த இவரோட நாவல்கள் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை படித்த உடனேயே இந்த நாவலை கண்டிப்பாக படிக்கணும்னு எனக்கு ஆர்வமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாவல் எழுதப்பட்ட காலகட்டம் பார்த்திங்கன்னா, ஆண்டு பார்த்திங்கன்னா 1858. இன்றைக்கி நம்ம 2026 இருக்கிறோம். கிட்டத்தட்ட 178 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதின ஒரு காதல் கதை. அப்போ அது எப்படி இருக்கும், அதை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. இந்த நாவல் 100 பக்கங்களே கொண்ட ஒரு குறு நாவல் தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு முழுக்க ஒரு உணர்வுகள் சார்ந்து இருக்கிறனால எனக்கு ரொம்ப இது ஒரு அடர்த்தியாக தான் உணர்ந்தேன். எதனால் அப்படின்னா, ரொம்ப பொறுமையாக தான் படிக்கணும். இல்லைன்னா நிறைய விஷயங்களை நம்ம விட்டுருவோம். சில விஷயங்கள் நம்ம தப்பாக கூட புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு சமநிலையோட இந்த நாவலை படித்தோன்னா இதில் இருக்கிற விஷயங்களை நம்ம முழுமையாக கிரகிச்சிக்க முடியும். இந்த கதையில் வர்ற கதையின் நாயகன் 26 வயதுடைய ஒரு இளைஞன். கேரக்டர் பார்த்திங்கன்னா நிறைய கனவுகள். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக யாரும் இல்லை. மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேசணும் போல் இருக்குது, ஆனால் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். கூடவே பயமும் பதட்டமும், என்னமோ நம்ம யாருக்கோ தீங்கு செஞ்சிட்ட மாதிரி மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்வு இருக்கிற மாதிரி ஒரு மனிதன். வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே தனக்குள்ள ஒரு கனவாகவே அதை நிகழ்த்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞன். இந்த மாதிரி ஒரு இளைஞன் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் வசிச்சுட்டு வர்றாப்புல. ஒரு நாள் வீதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தற்செயலாக ஒரு பெண் அங்கே அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த பெண்ணை சந்திக்க நேரிடும். அப்போது அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் பரிமாறிக்குவாங்க. கடைசியில் இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கதை. மொத்தமாகவே ஒரு 4 இரவுகள் அதே இடத்துல மீண்டும் சந்திப்பாங்க. அதுதான் கதை. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இளைஞன் அந்த பெண்ணை முதல் முறையாக அணுகிற விதம், அந்த பெண் இந்த பையனை அணுகிற விதம், அவங்களுக்குள்ள தன்னோட வாழ்க்கையை பற்றி ஷேர் பண்ணிக்கிற விதம்,
எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கடைசியில் அந்த இளைஞன் தனக்கு நேர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி எவ்வளவு யதார்த்தமாகவும் அழகாகவும் பார்க்குறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நாவலுக்கு ரைட்டர் ஏன் வெண்ணிற இரவுகள் அப்படின்னு பேர் வச்சார், ஆங்கிலத்தில் ஒயிட் நைட்ஸ் அப்படிங்கிற பேர்? 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதை நடக்கிற இடம் ரஷ்யாவில், செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில். அங்கே பார்த்தீங்கன்னா மே மாதத்திலிருந்து ஜூலை முடிய வரைக்கும் இரவுலேயும் சூரிய வெளிச்சம் இருக்கும். அதனால் அந்த இரவும் எல்லாமே வெளிச்சமாக இருக்கிறனால வெண்ணிற இரவுகள் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கலாம். அல்லது அந்த இளைஞன் அந்த பெண்ணை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனோட வாழ்க்கையில் எல்லாமே ஒரு இருண்ட பாகமாக தான் இருந்துச்சு. அவன் சந்தித்த அந்த இரவுகள் எல்லாமே அவனுக்கு ஒரு வெளிச்சமான இரவுகள் தான். அப்படிங்கிறதுனால இந்த நாவலுக்கு வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த நாவலை படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் பக்கத்தில் ஒரு கவிதை கொடுத்துருந்தாங்க. அந்த கவிதையை படித்ததுக்கப்புறம் இந்த நாவலை வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த கதையை முடித்ததுக்கு அப்புறமும் அந்த கவிதையை படித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நாவலை நான் ஏன் படிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வர்றது, உங்களோட உணர்வுகளோட கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாவலை படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 178 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நாவல், அந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாவலை படிக்கலாம். படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணிற இரவுகள் உங்கள் இதயத்தையும் வருடும். நன்றி. நின் காதல் நிழல் தன்னில் நின்று மகிழ்வோம். நின் காதல் நிழல் தன்னில் நின்று மகிழ்வோம். மின்னி மறையும் கண்ணிமை பொழுதெனினும், மின்னி மறையும் கண்ணிமை பொழுதெனினும், போதுமது என்றெண்ணி பிறந்தானோ, போதுமது என்றெண்ணி பிறந்தானோ.